இது கார்களுக்கான நேரம். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம மஹேந்திரா தார் ராக்ஸ் காரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 4 வீல் டிரைவ். இந்த காருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரியர் வீல் டிரைவும் இருக்குது. ஸோ 2 காரையும் இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மஹேந்திரா தார் ராக்ஸ் காரை பற்றி பார்க்கலாம். மஹேந்திரா தார் 2 டோர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான மேஜர் ஹிட்டு. 2 டோர் வண்டி நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்து உங்கள் ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து 2 டோரில் வந்து பேக் சீட்டில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ப்ராக்டிக்கலி. அதனால் உங்கள் வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் கார் வந்து வாங்குறதுக்கு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 4 டோர் தார் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக உங்கள் ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த டைம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கான காரை வாங்க வைக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளாக ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு கார் தான் இந்த தார் ராக்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப், அவங்கள நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் கூப்பிட்டு போகணுன்னாலும், ஒரு கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகணுன்னாலும் இந்த ராக்ஸ் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த தாரோடைய மெயின் தீமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெகடான லுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டான்ஸ், நல்ல ஒரு போல்டான ஸ்டான்ஸை காட்டுறது தான். ஸோ இந்த காரோட சீட்டில் நீங்கள் உட்காந்திங்களாவே நீங்கள் ஒரு கிங் ஆஃப் த ரோடுன்னு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரு நார்மல் 2 டோர் தார் ஓனராக இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தாவே நீ ஒரு ரெகடான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரி 2 டோர் தார் இருக்கும். பட் இந்த 5 டோர் தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரகடாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஆஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சனாகவும் உங்களை வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனாக காட்டுறதுக்கு இந்த தாரோட அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த காரில் வந்து உங்களுக்கு ஏறுறது இறங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆஃப் ஆக்சஸாக இருக்கும். உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் நல்லா 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. இந்த பர்டிகுலராக 4x4 வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் 9 ஸ்பீக்கரோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2 டோர் தாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் தலைக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் இருக்கும். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ்லலாம் இருக்குது ஸ்பீக்கர் அண்ட் ட்வீட்டர். அப்புறம் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து லாஸ்ட் பெனரோமிக் சன்ரூஃப்க்கு மேலே இருக்குது. இந்த காரோடைய சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, செகண்ட் ரோ சீட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவங்களோட சீட்டிங் பொசிஷனை பார்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ், இதோட பில்ட் குவாலிட்டியை பார்த்தா பயங்கர ஒரு ரிச்சாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச் அலாய் வீல். ஸோ ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு 18 இன்ச் வரும். 4x4 வெர்ஷன் பேஜிங். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஒரு கிளாஸி ஃபீலில் இருக்குது பார்த்தா. இப்போ அந்த ஒரு ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ எண்ணில் இருக்கும். இதே மாதிரி ஸ்டியரிங்கோட அப்படியே வந்து ஷேப் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. பெனரோமிக் சன்ரூஃபு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாதியும் வந்து மோரோவர் 60% இருக்குது உங்களுக்கு. சன்ரூஃப் அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் சென்டர் சீட்லேருந்து அப்படியே எந்திரிச்சு நின்று அந்த அவுட்டோர்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம். பயங்கர சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் டாப் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் டாப்பு. அதனால் மெட்டல்ன்றதுனால உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த சன்ரூஃப் வந்து உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த மழை துளி விழுறதெல்லாம் சன்ரூஃபில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த பாருங்கள், இந்த மியூசிக் சிஸ்டம் எவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குன்னு பாருங்களேன். நல்ல ஒரு ஃபுல்லி பேக்டு வெர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லா நிறைய இருக்குது ஃபுல்லி லோடோட. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீல் டிரைவ் வெர்ஷன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தான் நிறைய பேர் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து எப்போயுமே சில பேர் வந்து ஆஃப் ரோடிங் வந்து போக மாட்டாங்க. நார்மலாக வந்து ரியர் வீல் டிரைவ் எடுத்தாவே காஸ்ட்டும் மிச்சமாகன்றதுனால கண்டிப்பாக இந்த வெர்ஷன் தான் போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்து ஸ்மாலாக தான் வரும். அப்புறம் க்ளவ் பாக்ஸ் வந்து சின்னதாக தான் வரும் உங்களுக்கு. அதில் பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே வரதுனால க்ளவ் பாக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்போ இந்த காரில் ஏறி உட்கார்றதுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த காரில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லக்ஸரியான ஒரு ஃபீலில் இருக்குது. டச் அண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. அட் எனிவே இது வந்து மெயின்டைன் பண்ணுறது எந்தளவுக்கு சாத்தியன்றது தெரில, ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறதுனால. பட் ஒரு வாஷபிள் மாதிரி, எக்ஸாம்பிள் ஒரு வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே அந்த ஒயிட்டிஷாக இருக்கிறதுனால பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ரியர் வீல் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வீல் கேப் இப்படி வரும். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து உங்களோட மொபைல்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராக்டிக்கலான ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க.
இந்த டோரோட ஷட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆஃப் ரோடிங் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ செகண்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. பேக்கில் நீங்கள் வந்து இறங்குறப்ப உங்கள் கால் வைக்கிறதுக்கு லிமிட்டடான ஸ்பேஸ் தான் வந்து ஃபுட்போர்டில் இருக்குது. அதனால் பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். வயசானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும். எனிவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரெயிலை பிடிச்சி ஏறுறப்பையும் நீங்கள் பார்த்து தான் ஏறணும், இல்லைனா வந்து தலை இடிச்சுக்குவீங்க. எனக்கே வந்து அப்படி தான் வந்து இடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு. டோர்ஸ் எல்லாம் 90 டிகிரி ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் கரெக்டாக பார்த்து ஏறினீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காரலாம். இந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ABS வித் EBD. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், அப்புறம் வந்து பிரேக் லாக்கிங் டிஃப்ரென்ஷியல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் லாக்கிங் டிஃப்ரென்ஷியல் வரும். எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா சேத்துல அந்த மாதிரி ஒரு வீல் மட்டும் லாக் ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சேஃப்டி ஃபீச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அடாஸும் இந்த காரில் வருது. அடாஸ் லெவல் 2 அடாஸ் இந்த காரில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுண்ட்ஸ் இருக்குது, சீட் மவுண்ட்ஸ். ஸோ உங்கள் குழந்தைங்க யாராவது வந்து ஆஃப் ரோட் நீங்கள் போகிறப்போ வந்து ஒரு சின்ன வயசு பசங்கள்லாம் கூப்பிட்டு போகணுன்னா நீங்கள் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் இருக்குது. நீங்கள் அந்த சீட்டை வாங்கி சென்டர், அதாவது செகண்ட் ரோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்கள் குழந்தைய வந்து அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். செகண்ட் ரோ சீட்டிங்கில் வந்து உண்மையாலுமே வந்து தை சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிக்ளைன் ஆங்கிள் பேக்கில் வந்து சீட் லைட்டாக சாய்ச்சிக்கலாம். உட்காரத்துக்கு பயங்கர சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரெஸ்ட் இருக்குது. சென்டரில் உட்காரவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ ஆம்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சீட்டை நல்லா நீங்கள் சாய்ச்சி உட்காரப்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக பேக்கில் பாருங்கள் 2 பேருக்கும் ஏசி வெண்ட் இருக்குது. அப்புறம் பேக்கில் வந்து மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது பேர் வந்து பார்த்திங்கன்னா 3வதாக ஒருத்தர் உட்காருன்னா கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம். இப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பயங்கர ஸ்மூத்தாக இருந்தது. ஹைட்ராலிக் சிஸ்டம் நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து அவுட்டோர் போகிறப்ப நிறைய உங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த காரில் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டரில் மேனுவல் வெர்ஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெர்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன்று வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4x4 வந்து ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 360 டிகிரி கேமரா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் வியூ கேமரா இருக்குது. பிளைண்ட் வியூ மானிட்டர், நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போகிறப்ப ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மானிட்டர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கடியில் என்ன இருக்குன்ற கூட ஒரு எக்ஸ்ரே ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் வந்து கேமராவில் வந்து மானிட்டர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டாக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட இவ்வளோ பெரிய பீஸ்ட்டை வந்து நிப்பாட்டுறதுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து ஒரு மஸ்ட் சூப்பரான ஆப்ஷன். அப்புறம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இருக்குது. அப்புறம் டிசென்ட் கண்ட்ரோல் அசிஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் சேஃப்டியில் லெவல் 2 அடாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அடாஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வண்டி ட்ரைவ் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காரோடைய காம்படிட்டர் லிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம் என்னென்ன வருதுன்ட்டு. ஹுண்டாய் கிரெட்டா, அப்புறம் XUV 700, அப்புறம் ஸ்கார்பியோ N இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் அல்கசார் இருக்குது, கியா செல்டாஸ், டாடா ஹாரியர். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இருக்குது. பட் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கான காம்படிட்டர் இந்த காரே தான். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்குது இந்த கார் வந்து வாங்குறதுக்கு. ஸோ உங்கள் பர்பஸ் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ரைட் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து கூட்டிகிட்டு போகணும், பட் சேஃபாக கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காருக்கு வந்து போகலாம். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்கான ஒரு லுக் அண்ட் ஃபீல், நீங்கள் ஒரு ஆட்டிடியூடான ஒரு பர்சன்ன்றதை இந்த உலகத்துக்கு காட்டணும். பட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு மெச்சூரான ஒரு பர்சன்ன்றதும் நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷோ ஆஃபான ஒரு வெஹிக்கிளாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனாலே நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து போகலாம். அண்ட் ஒரு 80 லட்ச ரூபா கொடுத்து ஒரு விராங்லர் வந்து வாங்குகிறோம். அதோட சிமிலாரிட்டியாக நம்ம ஒரு இந்தியன் மேட் கார் ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன்ஸோட சிமிலர் டு ஈக்குவல் டு விராங்லர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வண்டி இருக்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு போகிறதுக்கு நிறைய மக்கள் விரும்புவாங்கன்றதுல நோ டவுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் தார் ராக்ஸோடைய டிரைவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லோகேஷ் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.